கதையோட ஆரம்பத்துல ஜாலியா ஃபன் பண்ணலான்னு பசங்க, பொண்ணுங்கன்ட்டு எல்லாரும் ஒரு போட் எடுத்துக்கிட்டு பயங்கர ஜாலியா ஒரு ரிவர கிராஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் காட்டுல கேம்பிங் போட்டிருந்திருப்பாங்க. அதே காட்டுக்குள்ள அடுத்த ராத்திரியில மீன் பிடிக்கிறதுக்காக 2 பேர் வந்திருந்திருப்பானுங்க. அங்க நோ ஃபிஷிங்னு போர்டெல்லாம் வச்சிருந்திருக்குமா, எங்களுக்கே எவன்டா வேலியெல்லாம் போடுறதுன்னு அதை அச்சு உடையும் போது அப்போ அந்த இடத்துல சில முட்டைகள் இருக்கிறத கவனிக்கிறானுங்க. மீன் பிடிக்க வந்த இடத்துல முட்டையை வச்சு ஆம்லேட்டா போடுறது ஒருவேளை ஒரு நெருப்பு கோழியோட முட்டையா இருக்குமோன்னு அது சும்மா ஆத்துல தூக்கி எறிய இங்க பசங்களுக்கும் தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கல்லு விழுந்த மாதிரியான சத்தம் கேட்டிருந்திருக்கும். என்னவா இருக்கும், இல்ல எதுவும் இருக்காதுன்னு சொல்லி திருப்பி ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அந்த முட்டைய தண்ணியில தூக்கி போட்டு விளையாண்டு இருந்தவனுங்க மாறி மாறி அந்த முட்டைய அவனுங்க மேலேயே போட்டுக்கும் போது அப்போ சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதல்ல அப்படியே ஒருத்தனை லபக்குன்னு கவிட்டு போயிருது. இன்னொருத்தனமே அந்த முதலை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அடிச்சு புடிச்சு கீழெல்லாம் உருண்டு எந்திரிச்சுலாம் நேரா காருக்கிட்டையும் போயிடுறான். ஆனா கார் டோர் ஓப்பனா இருக்க உள்ள வந்த முதல்ல அவனையும் காலி பண்ணுது. அந்த காரோட ஹேண்ட் பிரேக்குமே லூஸ் ஆயிருந்திருக்க அந்த கார் டைரக்டா போய் தண்ணியில இறங்கிருது. எங்க பசங்களுக்குமே அந்த சத்தங்கிறதெல்லாம் கேட்டிருந்திருக்கும், இருந்தாலும் அதை பெருசா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் அவனுங்க பாட்டுக்கு ஜாலியா கதை பேசிட்டு இருக்கும் போது அதுல ஒரே ஒருத்த மட்டும் பர்டிகுலரா இப்ப நம்ம வந்திருக்க இந்த காடு இருக்குதுல்ல, தோ அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் தெரியுதா, இதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதை ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருந்த ஃபேமிலியில ஒரு 8 வயசு பையன் ஒருத்தன் இருந்தான். அந்த பையன் தெரியாம காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முட்டையை ஒண்ணு எடுத்துட்டு வர, அந்த முட்டைங்கிறது ஒரு முதலையோட தான் இருக்கும். அந்த முட்டையை தேடி வந்து அந்த முதலங்கிறது அந்த 8 வயசு பையனை சாகடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஹோட்டலை கைவிட்டுட்டு அந்த ஃபேமிலி இங்க இருந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இதே மாதிரி நம்ம பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு கேம்ப் ஃபயர்லாம் மூட்டி இன்னும் நிறைய பேர் இந்த கதைகளை இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அந்த ராட்சத முதலைக்கு அவங்களுமே பலியானாங்கிற மாதிரியான சில கதைகள்லாம் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருப்பான் எல்லாரையும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாரும் ஜாலியா சில் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சும்மா விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்களா. அப்ப அதுல ஒரு பொண்ணு மட்டும் நேத்து நைட்டு இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த கைவிடப்பட்ட ஹோட்டல் இருக்குதுல்ல, அதையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நேத்து நைட் அந்த முதல்ல கதையில ஒரு பையன் சொன்னான்ல, அந்த பையன் இப்போ திருப்பி பேய் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஹோட்டல் ரிலேட்டடா. அந்த ஹோட்டலுங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டல் ஆமா, அதுக்கு பின்னாடி நிறைய மர்மமான கதைகள் இருக்குதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க விளையாண்டுகிட்டு இருந்தா பசங்க பாலை அச்சு விட்டு அது ஒரு இடத்துல போய் விழுக, அதை எடுக்கிறதுக்காக இன்னொரு பையனும் போறான். அந்த இடத்துல தான் அந்த ராட்சத முதலையும் இருக்குது போல. இருந்தாலும் இவன் பார்க்கல, சம்திங் ஏதோ மூவ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் மட்டும் இருந்திருக்கும். என்ன ஏதாவது இங்க நகுந்துச்சா அப்படின்னு அவனும் ஒரு 2-3 செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் பெருசா எடுத்துக்காம திருப்பி விளையாடுறதுக்காக வர, அந்த குரூப்ல ஒரு பொண்ணு ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திக்கிட்டு இருப்பாளாம். அது அங்க எதையோ சென்ஸ் பண்ணிட்டு நேரா அதை நோக்கி ஓடி போக, ஐயோ என் நாய்க்குட்டி எங்கேயோ போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு வளரும் போது அதை தேடிட்டு பசங்களும் வரானுங்களா. அந்த நாய் என்னன்னா நேற்று நைட்டு மீன் பிடிக்க வந்தவனுங்க அந்த முட்டையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருந்தானுங்களே, அதை தான் வந்து அந்த நாய் மொப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கும். இவனுங்களும் அந்த முட்டைகள்லாம் எடுத்து பார்த்துட்டு மாமி என்ன மாதிரியான ஜந்து ஓடுதுடா இதுன்னு இந்த முட்டையை வச்சு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுவானுங்க. இவனுங்க இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நாய்ங்கிறத ஜாலியா அந்த முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பிளஸ் இது எல்லாத்தையும் அந்த முதலையும் வரமன்னு வேடிக்கை பார்க்க, நாயை போய் தேடுறேன்ட்டு எவனும் அந்த நாயை திருப்பி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டானுங்களா. அதனால அந்த பொண்ணே எந்திரிச்சு போக இப்போதைக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் கையோட எட்டு வந்திருப்பானுங்க. சும்மா அதை வச்சு விளையாண்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு, ஹே இவ்வளோ பெரிய முட்டையா இருக்குது, மேபி இது ஏதாவது ஒரு ரேரான ஸ்பீஷஸோட தான் இருக்க போகுது, எதுக்கு தேவையில்லாம இதையெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, இதை அங்கேயே நீங்க வச்சிருந்திருக்கலாமேன்னு சொல்லுவா. பேரலா அந்த நாய்க்குட்டியுமே அந்த முதல்ல அங்க உள்ள இருக்குதுங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி குலைச்சிக்கிட்டு இருக்க, அந்த நாய்க்குட்டியோட அந்த ஓனர் புள்ள அவளும் வந்துட்டு இங்க என்ன பண்ற அழகு குட்டி, வாங்க வாங்க காலெல்லாம் பாருங்க அழுக்காயிடுச்சுன்னு தூக்கிட்டு போயிடுவாளா. அப்படியே நேரங்கிறத போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ஊரோட ஷெரீஃப் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நேற்று நைட்டு 2 பேர் மீன் பிடிக்கிறதா வந்து இந்த முதலை கிட்ட சமாதி ஆயிருப்பானுங்கள, அவனுங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவங்களோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஷெரீஃபும் தேடுறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஜாலியா சரக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த போட் ஹவுஸ்குள்ள போக, அப்போ அதுல ஒரு பையன் அவன் தான் அந்த முட்டையை எடுத்துட்டு வந்ததா இருக்கும். ஆக்சுவலி கிளாருங்கிற ஒரு பொண்ணு அது ஏதோ ஒரு கிரியேச்சரோட தான் இருக்க போகுது, அங்கேயே நீங்க அதை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாள்ல. அவளோட பேக்ல அந்த முட்டையை அவன் வச்சாரான். ரேரான உயிரினமா, பேக்ல சாஞ்சு உட்காரு, அந்த ரேரான உயிரினம் எப்படி ஆம்லெட் ஆகுது பாருங்கிற மாதிரி தான் அதை வச்சிருந்திருப்பான். கிளாரோட பேக்ல என்னடா பண்றேன்னு பிராடிங்கிற ஒரு பையன் அதை பார்த்துருப்பான். இவன் கிளாரோட பாய் ஃப்ரெண்ட் தான். வெறும் முட்டையை தான் வச்சிருக்கானுங்கிறத பார்த்துட்டு ஓகே பிராங்க் பண்ண பாக்குறானுங்க, சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நேத்து நைட்டு பண்ண மாதிரியே பயங்கர ஜாலியா பேசிக்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம பிராடிய அங்க இருக்கிற வேற ஒரு பொண்ணு போதையில கிஸ் பண்றதுக்காக போவாளா, வேணுனே பண்ற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு கிளார், ஹே அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் டி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணும், ஓ சாரிப்பா, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க எல்லாம் மீறாம இருந்திருப்போம்னு சொல்லும் போது கிளாருக்கு ட்ரிகர் ஆயிரும். ஆனா அது உண்மையாவும் இருக்கும் போல. பிராடியாலையும் எதுவும் பேச முடியாம இருக்க கோச்சிட்டு கிளார் அங்கிருந்து போயிருவா.
நேரா அந்த போட் ஹவுஸ்குள்ள தான் வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பிராடியும் பின்னாடியே வந்தா. 2 பேரும் வெவ்வேறு டவுன்ல படிக்கிறாங்க போல. ஸோ நான் உன்னை நினைச்சிட்டு ஒரு பக்கம் இருந்தேன், நீ இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு என்னடா வேலை பார்க்குறங்கிற மாதிரியான ஒரு பிட்ரேயல் ஃபீல் அவளுக்கு. சூடா வெளியான அச்சு வெளியில பத்தி விட ஓகே சூடா இருக்கிறா எதுவும் பேச முடியாதுன்ட்டு தூங்குறதுக்காக மேலே டாப்புக்கு போயிடுறான். எங்க பசங்களும் சரி போதை ஓவர் ஆயிடுச்சு, பேசினது போதும் சரகடிச்சது போதும்ன்ட்டு எல்லாரும் அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்ப. அப்போ கிளாரோட பேக்ல ஒரு பையன் முட்டை வச்சிருந்திருப்பான்ல, அந்த பையன் மட்டும் அங்க சரக்கடிச்சுட்டு ஆடி மட்டை ஆய்ந்திருப்பானா. அவனே எழுப்பி கூட்டிட்டு போகலான்னு தான் பாக்குறாங்க. இருந்தாலும் அவன் எந்திரிக்கவும் மாட்டேங்கிறான். போதையில் இருக்கிற இவங்களாலேயே சரியா நடக்க முடியல, இல்ல படுத்துக்கணும் எங்க தூக்கிட்டு போறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வரட்டும், இல்லைன்னா இங்கே குளிர்ல வரைஞ்சு சாகட்டும்னு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது. அந்த போதையில படுத்தவனும் கண் விழிக்கிறானா. எந்திரிச்சு மற்றவங்க எல்லாரும் போயிட்டாங்கிறத கவனிச்சோன்னே ஆல்ரெடி செம்ம போதையில வேற இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துல போதையில தள்ளாடிக்கிட்டே போட்டுக்குள்ள எப்படியாவது போயிடலான்னு அந்த எட்ஜில் வந்து நிற்கும் போது டப்புன்னு தண்ணிக்குள்ளேருந்து வந்த முதல்ல அந்த உடன் பீஸோட சேர்ந்து அவனையுமே கவ்விட்டு போயிடுது. பிளஸ் அந்த போட்டை வேற அங்கே கட்டி வச்சிருந்துருப்பாங்க போல, அந்த கயிறையும் அதை அறுத்து விட்டுருந்துருக்குமா. அப்புறம் என்ன கேட்கவே தேவையில்ல, நைட்டு தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமா அந்த போட்டும் அப்படியே போகுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ பையன் சுல்லுன்னு வெயில் அடிக்கும் போது அப்படியே கண் வெடிக்கிறான். நேத்து ஒன்னும் போட்டை இங்க நிறுத்தின மாதிரி தெரியலையேன்னு முழிச்சு பார்த்தா இவங்க இப்ப இருக்கிற இடத்துல தண்ணியோட ஆழங்கிறது கம்மியா இருக்குது. பிளஸ் அந்த போட்டோட ஓனர் பையன் வேற ஒருத்தர் இருப்பான் போல, அவனும் போட்டோட ப்ரொப்பல்லர் அங்க சேர்ல மாட்டிருக்குங்கிறத பார்த்த உடனே ரைட்டு இன்னைக்கு கிளம்புன மாதிரி தான் முடிவாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு யாரா லாஸ்டா போட்ல ஏறினது, எவன்டா கயிறு அறுத்து விடுற அளவுக்காடா என்னடா பண்ணி வச்சீங்க அப்படின்னு பயங்கரமா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பானுங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நடுவில் நம்ம கிளார் வேற அப்படியே அவரோட பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு போட்டு விட்டு வெளில வந்து நின்னுருவா. நான் கிளம்புறேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணபடியே நீங்க ட்ரிப் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பசங்கெல்லாம் கிளாரை தடுக்கிறாங்க. நீ இப்படியே நடந்து போறேன்னு சொல்லி 30-40 மைல்ல நடக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பொறுமையாரு, போட்டை ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம கரைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போகலான்னு கிளாரை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கிளார் ஓரமா போட்ல உட்காந்துருக்கும் போது பிராடியும் கிட்ட வந்துட்டு அப்புறம் ஒரு வாக் போலாமான்னு கூப்பிட்டா கோவத்துல இருக்கிறவ எங்க வர போறா, ஓடிடு எங்கேயாவது முதிச்சிட்டு போறேன் அப்படின்னு மிரட்டி விட சரின்ட்டு பிராடி தனியா நடக்க ஆரம்பிக்கிறான். பிராடி அங்கிருந்து போகும்போது கிளார் அவனை ஏக்கமா தான் பாக்குறா. சோ இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குதான் போல. இன்னொரு பக்கம் ஷெரீஃப் இருக்கிறாருல, அந்த மீன் பிடிக்கிறவங்களை தேடிக்கிட்டு 2வது நாளுமே அந்த பகுதிகளில் தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அப்படி தேடி வரும்போது தான் அந்த போட்டை கட்டுற ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்குங்கிற விஷயத்தையும் கூடவே கயிறு எப்படி பிஞ்சு கிடக்குது அவிழ்த்துட்டே போயிருக்கலாமேன்னு சில சந்தேகங்கள்லாம் வந்து அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்க அங்க அந்த முதலைங்களோட முட்டையெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் அவர் கவனிக்க செய்யறாரு. இன்னும் ஃபர்தரா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தனோட கை இருக்கும். நேற்று நைட்டு ஒருத்தனை சாப்பிட்டுச்சுல அவனோட கை தான். இப்போ பிராடிக்கும் கிளாருக்கும் நடுவில் இந்த விரிசல் ஏற்பட்டிருந்திருக்குல்ல, இந்த விரிசல்லாம் நம்மளால ஏதாவது வேலை பார்க்க முடியுமான்னு ஒரு கலர் கோழித்தலையன் ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் சில முயற்சிகள்லாம் பண்ணி பார்ப்பானா, கிளார் சுத்தமா மடங்குற மாதிரியே இல்லை. போடாடே அவன் என்ன சீட் பண்ணியிருக்கான, அவன் மேல காண்டு தான், அதுக்குன்னு கூப்பிடுறவங்கிட்டலாம் போற ஆள் நான் கிடையாதுங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பாளா. அதுவே பிராடியும் வாக்கிங்க்கு வந்துட்டு அப்படியே ஓரமா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத தவறுகள்லாம் பண்ணிட்டோமோன்னு இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நேற்று நைட்டு இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணமான அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ வருவா. அவ பேரு சன்னியாமா. நேற்று நைட்டு சரக்கடிச்சிட்டு போதையில என்ன பேசுறேன், அதுக்கான விளைவுகள் என்னவா இருக்க போதுன்னு தெரியாம நான் கொஞ்சம் வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டேன், மன்னிச்சிடு, உனக்கும் கிளாருக்கும் இப்படி சண்டை வரக்கு நான் தானே காரணமா இருந்திருக்கேன்னு சாரி கேட்டுட்டு இருப்பா. ஆனா அந்த சாரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எகெயின் செடியூஸ் பண்ற மாதிரி உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கக்குள்ள அவன் பிடிக்கும் ஆனா அப்படின்னு சொல்ல வரும்போது அவன் வாயை மூட சொல்லிட்டு கமான் உனக்கு என்னையும் பிடிச்சிருக்குதுன்னா எதுக்கு நீ ஒருத்தி கூடயே லிமிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்கினவ நம்ம பிராடியும் செடியூஸ் பண்ணி பிராடியை கூப்பிட இவனும் அதுக்கு மயங்கின மாதிரி தான் தெரியும். ஆனா அப்போ தண்ணிக்குள்ள இருந்து அந்த முதல்ல இவளை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ் அங்க இருந்து உயிர் தப்பிச்சு வந்துடுறாங்க. பேரலா நம்ம கிளார் இந்த சன்னி எப்படிப்பட்ட பொண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் அந்த நாயை ஒரு பொண்ணு வளர்த்திக்கிட்டு இருந்தால அவ மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஒரு பக்கம் இந்த 2 பிள்ளைங்களும் பயங்கர பிஸியா காசிப் பேசிக்கிட்டு இருக்க, எப்படியாவது இங்க இருந்து போயாகணும்னு பசங்க அந்த ப்ரொப்பலர்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த புல்லு சேரு இது எல்லாத்தையும் அகற்றிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுவே அந்த கலர் கோழித்தலையன் அவன்
பாட்டுக்கு அந்த டியூபை எடுத்து தண்ணியில போட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது பிராடியும் சன்னியும் அங்க வந்துட்டு ஏய் தண்ணியில இருக்காதடா, எந்திரிச்சோடான்னு அந்த கலர் கோழி தலையில கத்திக்கிட்டே இருக்க. நான் தண்ணி மேலேயும் இருப்பேன் தண்ணிக்கு கீழேயும் இருப்பேன்டா அப்படின்னு போதையில உளறிக்கிட்டு இருப்பானா. ஆனா அங்க அவனை வேட்டையாடுறதுக்காக வந்த முதலையே அவன் லேட்டரா தான் கவனிக்கிறான். லக்கிலி அந்த முதல்ல அவனை கடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டியூப்ல இருந்து நழுவி ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அப்படி அட்டாக் பண்ணிட்டு அந்த முதல்ல அங்க இருந்து போகிற மாதிரி தெரியுமா, ஓகே போகுது அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் காமானா. அது ஒன்றும் அங்கேருந்து போகலை. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ஒரு ரிவர்ஸ் ஒரு யூட்டர்னை போட்டு நேராக வந்து போட்டை இடிக்குது. எப்படியோ உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த கலர் கோழித்தலையும் இருக்கிறான்ல அவன் தரையில் லேண்ட் ஆயிடுறான். இருந்தாலும் அந்த முதலங்கிறது போட்டு அந்த போட்டை தொடர்ந்து இடிச்சுக்கிட்டே இருக்க உள்ள ஒரு மொட்டையம் இருப்பானா அவன் அங்கே இருக்கிற ஒரு கோடாரி ஒன்று எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த முதலைய பொழந்தாருண்டான்னு அந்த முதல்ல போட்டுகளில் ஓட்ட போட்டு வரும்போது அதை கோடாரி வச்சு இன்னும் அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த கலவரத்தில் அந்த நாயை வளர்க்குற பொண்ணு கீழே விழுகிற மாதிரி தெரிய அவளையே காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ண அந்த போட்டோட ஓனர் பையன் இருக்கிறான்ல அவன் தான் நம்ம கிளாரையும் அந்த பொண்ணையும் காப்பாத்தி முதல்ல தண்ணிக்குள்ள குதிங்கன்னு குதிச்சு எப்படியோ நீந்தி தரைக்கு வந்துடுறாங்களா. அதுவே அந்த போட்டுக்குள்ள முதல்ல கூட அந்த மொட்டா சண்டை போட்டுட்டு இருந்தான்ல சுத்தமா வேலைக்காகல அவனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. வெளியில நீச்சல் அடிச்சுட்டு வந்து அந்த போட்டோட ஓனரும் தூரமா நின்று பார்த்தா அவனோட போட்டுங்கிறது அந்த இடத்துல கத்தம் ஆயிருந்திருக்கா. போட்டு போச்சுடாடேன்னு ஃபீல் பண்ணா போட்டோட போச்சேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த மொட்டையோட பாடியை 2 துண்டாக்கி காட்டும் அந்த முதல்ல. வேற இதை பார்த்து அலறி அடிச்சு அங்க இருந்து அவங்க ஓட அந்த நாய்க்குட்டி இருக்குதுல்ல அதுவும் எதுவும் ஆகாம சேஃபா தண்ணியில இருந்து வெளியில வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஷெரீஃப் இருக்கிறாருல சோ அவரு அந்த முதலைங்களோட முட்டையை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அதனால இது முதலையோட முட்டை தானா அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன வகைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க ஊர்ல இந்த அனிமல் எக்ஸ்பர்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான் போல அந்த ஆள்கிட்ட அந்த முட்டையோட ஓட கொடுத்து இது எதோட முட்டைன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இது ஒரு முதலையோடதுன்னு சொல்லுவானா. முதலையோட தானே அதுக்கே ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு கேட்டா வெல் இது முதலையோட முதலையோடது புரியுதா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ஆள் சில அலிகேட்டர்லாம் வளர்ப்பான் போல அதோட முட்டையை அதோட நெஸ்ட்ல இருந்து எடுத்து காட்டுவானா. அதை கம்பேர் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 20-30 மடங்கு இந்த ஒரு முட்டைங்கிறது அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த முட்டையை எந்த முதல்ல போட்டிருந்திருக்குமோ டெஃபினட்டா அதோட சைஸுங்கிறது 20-25 அடி இருக்குன்னு சொன்னா ஷெரீஃபால அதை நம்ப முடியல. என்னையா சொல்றாங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷனுங்கிறதே இருக்கும். அப்போ வாக்கி டாக்கில ஸ்டேஷன்ல இருந்து வேற வர சொல்லி கான்டாக்ட் பண்றாங்களா. அப்போ அந்த எக்ஸ்பர்ட்டும் அப்படியே நம்ம ஆள்கிட்ட வந்துட்டு டெஃபினட்டா அந்த முதலைக்கு கண்டிப்பா 3 இன்ச் பல்லாது இருக்கும். அது உன்னை கடிக்கணும்னு முயற்சி பண்ணாலே உன்னோட உடம்பு 2 துண்டு ஆயிரும். அதையும் மீறி உன்னோட உடம்பு மொத்தமா பிச்சு அடிக்கிறதுக்காக உன்னோட தலையை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது போட்டு டெத் ரோல் பண்ணும் பார்க்கணும். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இதையெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டுக்கிட்டு அதை நீ தேடி போறதா இருந்தீங்கன்னா போகாதங்கிறது தான் என்னோட அட்வைஸா இருக்குன்னு சொல்லுவாரு. இங்க நம்மளும் அந்த முட்டையை வேற கண்ணு மூடியே சாகிறத பார்த்துருக்காங்க. பிளஸ் போட்டு வேற இல்ல இப்போ எங்க போறதுன்னு தெரியல. பயம் வேற அந்த முதலைக்கு இது பின்னாடி வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு. அதனால செம்ம பேனிக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மாறி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்களா. இவங்க பண்ற இந்த கலாட்டால கிளார் ஒரு பங்கா இல்ல அப்படின்னாலும் இப்போதைக்கு இவங்களை விட்டு போக முடியாது. ஏன்னா உயிர் பயம் அந்த அளவுக்கு இருக்கு அவளோட மூஞ்சியில. பட் அன்பார்ச்சுனேட்லி அவளோட பேக்ல இன்னுமே அந்த முட்டையும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஷெரீஃப் ஒரு மீன் பிடிக்கிறவரை வச்சுக்கிட்டு ஆக்சுவலி நம்ம ஷெரீஃப் இந்த முட்டை எங்க இருந்து எடுத்தாரோ அந்த இடத்துல ஒரு கை இருக்கிறதையுமே பார்த்துருப்பாருல. சோ வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மீன் பிடிக்கிறவரை விட்டு தேடி பார்க்கக்குள்ள அதே மாதிரி பாடி பார்ட்டும் கிடைச்சிருந்திருக்கும். ஒரு தலையே தனியா கிடைச்சிருந்திருக்கும். ஷெரீஃப் கூட அந்த அனிமல் எக்ஸ்பர்ட் இருக்கிறாருல அவரும் வந்திருப்பாரு. வந்து அந்த தலையை மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு 40 டன் பிரஷர் போட்டிருந்திருக்கும் அந்த முதல்ல. ஷெரீஃபே காலி தாண்டா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு தாய் முதலையா தான் இருக்கும். முட்டைகள் போட்டிருக்குன்னா அதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கு. கண்டிப்பா அதை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ண போறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதுலே பெரிய கன் பெத்த கன் எதுவோ அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் அந்த அனிமல் எக்ஸ்பர்ட் இருந்தார்ல அவரு கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் என்னன்னா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அலிகேட்டருக்கு போட வேண்டிய அந்த கோழிக்கறி எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த முதலைக்கு அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த முதலை இங்க இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும் போல. அதுக்கு சாப்பாடு கொடுக்குற வேலையும் வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முதல்ல எதுக்கு தேவையில்லாம ஹியூமன்ஸில் அட்டாக் பண்ற அதான் உனக்கான சோறு நானே கொடுக்குறேன்ல. ஓப்பா பாரு உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிக்கன்ல காலியான அடுத்த நொடியே அந்த முதலங்கிறது அவனை காலி பண்ணுது. அன்னைக்கு நைட்டே ஆயிரும். பசங்க இன்னுமே அந்த முதலைகிட்ட இருந்து எவ்வளவு
எவ்வளவு தூரம் தப்பிச்சு வரணும், ஏதாவது இடங்கிது தெரியுமான்ட்டு தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. லைக் காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்க. பொண்ணுங்களுக்குலாம் செமையா கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, பூச்சிகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கடிக்க ஆரம்பிக்க, ஊருக்குள்ள இருக்கிற கொலகார பசங்க ரேபிஸ்ட் பசங்க இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி கடைசியில இங்க வந்து சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணுங்கெல்லாம் புலம்பிட்டு வருவாளுங்க. பேரலா நைட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த முதலைய காலி பண்ணிடலான்னு அந்த அனிமல் எக்ஸ்பர்ட் இருக்கிறான்ல, அவனை நம்ம வேட்டைக்காரன் வச்சுக்கலாம் சரியா. அவனும் இந்த ஷெரீஃபும் அந்த முதல்ல எங்கடா இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு போட்ல மெதுவா வந்துகிட்டு இருப்பாங்க தண்ணிக்குள்ள. அப்போ அங்க கைவிடப்பட்ட அந்த ஹோட்டல் இருக்குதுல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹாரர் கதைகள் அது இவங்க 2 பேருக்கும் தெரியும் போல. அதை பத்தி பேசும்போது தான் இந்த இடத்துல ஒரு ஈவிலான ஒரு விஷயம் இருக்குதுங்கிற மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் இருக்கும்ல. அந்த ஈவிலுங்கிறது மேபி இந்த crocodile, இந்த முதலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிப்படும். அதுக்கப்புறம் நேரங்கிறது போயிட்டே இருக்க 2 பேரும் பொறுமையா சரக்கடிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்பதான் அந்த வேட்டைக்காரன் இன்னொரு மேட்டரையும் சொல்றான். தன்னோட அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவன் இந்த ஒரு முதலைய தேடி வந்திருக்கானாமா. ஏற்கனவே இந்த முதலைய காலி பண்றதுக்கான ஒரு முயற்சியில இவரு இறங்கி இருந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு அந்த முதலைய முதல்ல இவரும் இவங்க அப்பாவும் என்கவுண்டர் பண்ணும்போது அந்த முதல்ல ஒரு துளி கூட தன்னோட கண்ணை சிமிட்டாம அவங்க அப்பாவையே டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாதிரியும், அவங்க அப்பா ஒரு கையில வச்சிருக்க கன்னை வச்சு ஃபயர் பண்ணியிருந்தோமே, பெருசா அந்த முதலைக்கு எந்த ஒரு காயமும் இல்லாம அது தண்ணி கடியில போய் மறைஞ்சிருச்சு. இதை கேட்ட ஷெரீஃப், என்னடா புளிப்பு காட்டுறியா கேட்டதுக்கு அப்போ அவர் அதுக்கு பதில் சொல்லாம ரேதர் அந்த ஸ்டோரியே கன்டினியூ பண்றாப்ல. இந்த சம்பவங்கள் நடந்த அடுத்த நாள் அந்த வேட்டைக்காரனோட அப்பா அவரு காட்டுக்குள்ள செட் பண்ணியிருந்த ட்ராப்ல ஏதாவது மாட்டிருக்கான்னு செக் பண்றதுக்காக போனாரு. அன்னைக்கு காலையில போனவர் தான் அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லுவாரு. இறந்துருக்கலாம், ரொம்ப முக்கியமா அந்த முதலையே அவரை போட்டு தள்ளிந்திருக்கலாம் அப்படிங்கறது தான் அவர் குறிக்கிறாரா. இங்க பசங்களும் அந்த காட்டுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சு வெளியில வரலான்னு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க ஏற்கனவே கிராஸ் பண்ணி வந்த சில இடங்கள்லயும் இவங்க நடக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது திருப்பி ஒரே இடத்த சுத்தி வரமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்துகிட்டு இருக்க. அப்போ பிராடியும் சான்ஸ் கிடைக்கும் போது கிளார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே பேசுறதுக்காகலாம் முயற்சி பண்றான். ஆனா கிளார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான், இப்போதைக்கு நான் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறதுக்கு விரும்பல, இங்க இருந்து ஒன்ஸ் உயிரோட போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கலாம்னு சொல்லுவா. இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க கூட இருக்கிற அந்த நாய் இருக்குதுல்ல, அது அங்க எதையோ ஒன்ன பார்த்துக்கிட்டு நேரா ஓடி போய் கொலைக்க, உடனே அந்த நாயை கூட்டிட்டு வரதுக்காக பின்னாடியே இவங்களும் வராங்க. ஆனா அந்த இடத்துல முதல்ல இருக்கும். அவ்வளவுதான், முதலைய பார்த்தோன்னே அப்படியே காட்டுக்குள்ள செதறி ஓட, கண்மூடித்தனமா உசுர கையில பிடிச்சிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்க. பின்னாடியுமே அந்த முதல்ல இவங்கள சேஸ் பண்றதுக்காக வரும். அப்படி எல்லாரும் செதறி ஓடி வந்ததுல நம்ம கிளார் இருக்கிறாள், அவ தனியா வந்துடுறா. மத்தவங்களுமே அங்கதான் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எல்லாருமே லைக் இருட்டுல எங்க இருக்கிறேன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு மாறி மாறி கத்திக்கிட்டே இருக்க. அந்த நாயை கூட்டிட்டு வந்த புள்ள இருக்கிறாள், அவளுக்கு அவளோட நாய் திருப்பி அவகிட்ட வந்தங்காட்டியே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆறுதல் ஆயிருது. ஆனா அதுவே அந்த சன்னிங்கிற பொண்ணு அவ தெரியாம இருட்டுல அங்க இருக்கிற வேர்களுக்கு நடுவுல காலை வச்சிருவாளா. ஏற்கனவே அந்த காலுங்கிறது அவளுக்கு அடிபட்டு இருந்திருக்கும். இப்ப வேற அதுல வச்சு கீழே விழுந்து கால் வேற சுருக்கி இருந்திருக்க. பயங்கரமா வழியில அலறி இருந்திருப்பான். அந்த சத்தம் கேட்டு கிளாரும் அங்க வரும்போது, கிளார் மட்டும் கிடையாது, அவளோட அலறல் சத்தம் கேட்டுட்டு அந்த முதலையுமே அங்க வந்திருக்கும். அப்படியே அவளை கவி கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்க, எதுவுமே பண்ண முடியாம நிர்கதியா கிளார் நிக்கக்குள்ள பின்னாடி பிராடி வந்துடுறான். இதையெல்லாம் பார்த்தோன்னே கிளார் அங்க இருந்து கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்படி சன்னி இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தையும் பிராடி தான் சொல்றான். இப்படி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணி அங்கிருந்து வரும்போது அப்போ அங்க ஒரு வீடு இருக்கிறதா பாக்குறாங்களா. அங்க ஒரு வீடு இருக்குன்னு அவங்களுக்கு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். உள்ள வந்து அப்படியே கதவை முதல்ல லாக் பண்ணிட்டு அங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க போல, அதெல்லாம் எடுத்து முதல்ல குடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறாங்க. கூடவே அங்க நிறைய இந்த மருந்தெல்லாம் இருக்கும் போல. சோ அடிப்பட்ட காயத்துக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமான அந்த கலர் கோழி தலையை தேடிக்கிட்டு இருக்க. அதுவே பிராடி உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடணும்னு போலீஸ்க்கு அங்க இருக்கிற ஒரு டெலிஃபோன் லைன் மூலமா கால் பண்ண ஆரம்பிக்கிறான். பிளஸ் அந்த நாயை வளர்த்துட்டு இருந்தால ஒரு பொண்ணு, அவ இந்த மாதிரி காட்டுக்குள்ள வரும்போது நிறைய பூச்சிகள்லாம் கடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி இருந்திருக்கும் போல. அதனால அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல போய் அப்படியே மூஞ்சிலாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்படி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஓரளவுக்கு காம் ஆகுற மாதிரி இருந்தாலும் அவளால இன்னும் அந்த பதட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியல. அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளாம். அதுவே பிராடியும் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுவோம். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க மாட்டின்னு இருக்கோம், எமர்ஜென்சி, கூடிய சீக்கிரம் எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லொகேஷன்ல சொல்லிட்டு இருக்க. அப்போ கிளார் இருக்கிறாள், அவளுக்கு அங்க ஏதோ ஷார்ட் கன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா சேஃப்டிக்காக உதவுன்னு. போலீஸுமே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட் ரூம்ல ஒரு புள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தால அந்த செவரை உடைச்சுக்கிட்டு உள்ள அந்த முதலங்கிறது வருது. ரொம்ப ஈஸியாவே கதவெல்லாம் தாண்டி வரல, ஈஸியாவே அது பாட்டுக்கு செவரை உடைச்சுக்கிட்டு அந்த புள்ளைய அப்படியே பிடிச்சி கவி சாப்பிட ஆரம்பிக்க. அந்த போட்டோட ஓனர் பையன் இருக்கிறான்ல, அவன் தான் முதல்ல அடிச்சு பிடிச்சி வெளியில வரானா. வெளியில வந்து அங்க ஒரு வண்டி இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி
முயற்சி பண்றான். கிளார் கிட்ட இருக்கிற கன்னை வாங்கி அந்த கலர் கோழி தலையை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த முதல்ல அவனை அப்படியே அடிச்சு தூக்கி வீசிட்டு அவனையே சாப்பிட்றதுக்காக போக அப்பதான் பிராடி அங்க இருக்கிற இன்னொரு கன்னை எடுத்து போட்டு அந்த முதலையே அவனும் தொடர்ந்து ஏகப்பட்ட தடவை ரீலோட் பண்ணி ஃபயர் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஈஸியாவே 2 பேரையும் அங்க அடிச்சு தூக்கி போட்டு அவங்கள கார்னர் பண்ணி சாப்பிடலான்னு முயற்சி பண்ணா அவங்க ஏதோ சந்துக்குள்ள போய் மாட்டிருக்காங்க போல. அதுக்குள்ள அந்த முதலையால போக முடியல, நுழைய முடியல. பயங்கர ரேஜ்ல இருந்த அந்த முதலையும் அதுக்கே அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது போல அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு அந்த கடை அந்த இடம் இருக்குல்ல அதையே மொத்தமா அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்குது. இது பண்ண அலப்பறையில ஃபியூல் எல்லாத்தையும் வண்டிக்காக அங்க ஒரு பெரிய டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. அது மொத்தமே கீழே போய் வேஸ்ட் ஆகுது. அதே டைம்ல தானே அந்த போட்டோட ஓனருமே அந்த காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் காருக்குள்ள இருக்கிறாங்கிறத பார்த்தோன்னே அந்த முதல்ல அவனை சாப்பிட்றதுக்காக வர அப்ப அங்க இருக்கிற எலக்ட்ரிக் போல தெரியாம அது தள்ளி வெட்டுறோம். அது மூலமா ஸ்பார்க் கிரியேட் ஆகி இருக்கிற அந்த ஃபியூலோட ஒன்னா சேர்ந்து அப்படியே அந்த காரும் பிளாஸ்ட் ஆகுது. இந்த விபத்துல பயந்து போன அந்த முதலையும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக தன்னோட நண்பன் இன்னொருத்தர் இறந்து போறதையுமே கண் கூட பார்த்துருக்காங்க 3 பேரும். இப்போதைக்கு இவங்க 3 பேரும் கூடவே அந்த நாய் இருக்குதுல்ல, ஸோ இவங்க 4 பேரும் தான் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இன்னுமே நம்ம ஷெரீஃபும் அந்த வேட்டைக்காரனும் அந்த முதல்ல எங்கடா போச்சுங்கிற மாதிரி அடுத்த ரவுண்டுக்காக தேடுறதுக்கு திருப்பியும் வந்துருப்பாங்களா. அப்போ அவங்க காட்டுக்குள்ள அப்படி தீ எறிகிற மாதிரியான புகைகள்லாம் வருதுன்னு சொல்லி அதை அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க 3 பேரும் தப்பிச்சு வந்துருப்பாங்க. அதுலயும் அந்த கலர் கோழி தலையன் அவனை லைட்டா அந்த முதலங்கிறது பதம் பார்த்துருக்கும். அதனாலேயே பெருசா எழுந்திருச்சு நடக்க முடியாம இருக்கிற காரணத்தால ஒரு ட்ராலியை வச்சு தள்ளிட்டு வரான். ஆனா தன்னை தள்ளிட்டு வரக்கே கடமை போட்டிருக்கணும் அப்படிங்கறது கூட மறந்துட்டு அவன் என்னன்னா லைக் வேகமா தள்ளுங்கிற மாதிரி பிராடியை பிடிச்சி தொலை பண்ணிக்கிட்டே இருக்கேன். போடாடேன்னு கடுப்புல பிராடி அவனை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிருவானா. ஆனா பின்னாடி வந்த கிளார் தான் ஏன்டா பிராடி இப்படி பண்றேன்னு அவன் அந்த கலர் கோழி தலையனை இழுத்துட்டு வரும்போது மறுபடியும் நம்ம பிராடி கிட்ட என்ன பண்ணானோ அதே தான் கிளார் கிட்டையும் பண்றான். கமான் வேகமா தள்ளுன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவனை தூக்குறதே பெரிய காரியமா இருக்கு, இல்ல தள்ளிட்டு வேற வரணுமாடா அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல போட்டுட்டு போக மறுபடியும் வேற வழி இல்ல, நம்ம பிராடி தான் பிடிச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்படி காட்டுல இருந்து தள்ளிட்டு வந்தவங்க கடைசியா ஒரு லேக் கிட்ட வரும்போது அந்த இடத்துல நம்ம ஷெரீஃப் போட் எடுத்து வந்துருப்பாரா. எப்படியோ அந்த ஆளை கை காமிச்சு கூப்பிட்டு போட்ல ஏறி கிளம்பவும் செய்யறாங்க. எப்பாடா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இப்போவாது உயிர் தப்பிச்சமேனு கொஞ்சம் நிம்மதியாகும் போது அப்பதான் அந்த வேட்டைக்காரனும் ஷெரீஃபும் ஆக்சுவலி அந்த முதலைய காலி பண்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்து மேட்டர் சொல்ல யோ அதெல்லாம் பண்ண வேணாயா, அது ஹைலி டேஞ்சரஸ், நம்ம அப்படியே கம்முன்னு பொத்துனாப்புல கிளம்புறதாயா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த முதலையும் வர செய்தான். எடுத்தோடனே அந்த வேட்டைக்காரன் தான் கையில இருக்கிற ஒரு ஷார்ட் கனை வச்சு அந்த முதலையை அவன் ஃபயர் பண்ணா. அதோட ஸ்கின்னை கூட அந்த புல்லட்டுங்கிறது பெனிட்ரேட் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த முதல்ல ரொம்ப ஈஸியாவே அந்த போட்டை இடிச்சு தள்ளி அந்த வேட்டைக்காரனை கீழே உலக வச்சு அவனை காலி பண்ண. அந்த முதலைய கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்றதுக்காக போட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இருப்பாங்களா, ஆஃப் ஆயிருக்கும். திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா ஸ்டார்ட் ஆகல. ஏதாவது இன்ஜின்ல கோளாறான்ட்டு அந்த ஷெரீஃப் போய் இன்ஜினை செக் பண்ணலாங்கும் போது முதல்ல இன்ஜினோட சேர்ந்து அவரையும் கிடைச்சிருது. நாம எடுத்துட்டு வந்து அவ்வளவு பெரிய போட்டையே அது சுக்குநூறு ஆக்குச்சு. இதெல்லாம் ஏமாத்திரம்னு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தண்ணீரை குதிச்சு வெளியில நீந்தி வந்துடுறாங்க இன்னொரு பக்கம். ஆனா இதுக்கு மேலேயும் அந்த முதல்ல கிட்ட இருந்து ஓட முடியாது. எவ்வளவு நேரம் தான் ஓடுறது, மொத்தமா முடியாது, சுத்தமா நான் கிவ் அப் பண்ணிடுறேங்கிற ரேஞ்சுக்கு அந்த கலர் கோழி தலையனும் நம்ம கிளாரும் பேசிக்கிட்டு இருந்தா பிராடியும் ஓகே ஓட வேணும்னு சொல்றான். இருந்தாலும் ஏத்து நிக்கலாங்கிறானா. தம்பி அகிம்சை வழியில அது கூட சாகிறது தான் பெட்டர் ஆப்ஷன், நம்ம அதை ஏத்து நிக்கிறது இதெல்லாம் சரியில்லப்பான்னு சொன்னா நீ பொத்துக்கிட்டு இருற அப்படின்ட்டு ஏதாவது அதுக்கு எதிராக யூஸ் பண்றதுக்கு பொருள் கீது கிடைக்குமான்னு நம்ம கிளார் தான் பேக் பேக் கொண்டு வந்திருக்கால. ஸோ அவளோட பேக்கை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அதுல அந்த முட்டை இருக்கிறதா பாக்குறான். ஆமா இந்த முட்டையை அவன் வச்சிருந்தான்ல, இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இது வந்திருக்குமா அப்படின்னா இந்த முட்டையை தேடி கண்டிப்பா அந்த முதல்ல திருப்பி வரதான் போகுது. அதனால இந்த முட்டையை ஒரு பெயிட்டா பயன்படுத்தி அதை நம்ம காலி பண்ணலான்ட்டு அந்த முட்டையை கரையோரமா வச்சுட்டு இவங்க 3 பேரும் கொஞ்சம் ஷார்ப்பா சில குச்சிகள்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவ்வளவு பெரிய முதலைய இதை வச்சு நம்ம காலி பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த முதலையும் அதோட முட்டையை தேடி அங்க வருதா. அது கிட்ட வந்த உடனேயுமே அதோட வாயிலேயே அப்படியே கட்டையை வச்சு குத்தி அதை சாகடிச்சிடலான்னு பிராடி அடிக்கிறதுக்காக போனா அது ஈஸியாவே பிராடி அந்த பக்கம் தூக்கி போட்டு அவனை சாகடிக்கிறதுக்காக வாயை ஓபன் பண்ண போகும்போது பிராடியை காப்பாத்துறதுக்காக அந்த கலர் கோழி தலையன் அது வாயை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த வாய் மேல போய் படுத்துக்கிறானா. சோ அதனால அதை நீக்க முடியாம இருக்கும். ஆனா அவனை அப்படியே மேல தூக்கி போட்டு ஏர்லயே வச்சு அவனோட வாய்க்குள்ள மொத்தமா முழுங்கிற. அதுக்கப்புறம் அதோட அடுத்த டார்கெட்டாக கண்ணு முன்னாடி நம்ம கிளார் தான் இருப்பாளா. அவகிட்ட போகும்போது பயந்து போன கிளார் என்ன பண்றேன்னு தெரியாம பேபா நின்னுகிட்டு இருப்பாளா. அப்போ அந்த முதல்ல ஏதோ இறைய முழுங்கின பாம்பு மாதிரி கடிக்காம கொள்ளாம அப்படியே உள்ள முழுங்கின அந்த கலர் கோழி தலையன் இருக்கிறான்ல அவனை வெளியில கக்கிரும். இந்த கேப்ல கிளார் கீழே இருக்கிற அந்த முட்டையை தூக்கி கையில வச்சுக்க அந்த முதலையும் முட்டை நம்ம கிளாரோட
கூட கையில இருக்கிறங்காட்டி அவளை அட்டாக் பண்ணல. பட் அந்த முட்டைங்கிறது பொரிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி முதல்ல ஒண்ணு வருமா, மேபி இதை கொடுத்துட்டு அந்த தாய்ங்கிறது அமைதியாகி இங்க இருந்து போயிருமோன்ட்டு அந்த குட்டியை அந்த முதலையோட வாய்க்கிட்ட வைக்க, அதை வாங்கின அந்த முதலையும் அது பாட்டுக்கு தண்ணியில இறங்கி அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடும். எப்படியோ பிராடி, கிளார், அந்த கலர்கோழி தலையன் கூடவே அந்த நாய்க்குட்டின்னு சொல்லி இவங்க 4 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்கன்னு காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.